வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மெஹந்தி கிளாஸில் டே 2 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு மாங்காய் டிசைன் எல்லாம் லெட்டர்ஸில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ் லெட்டரை வரைஞ்சிக்கோங்க. அது நம்ம போடும் போது எப்போவுமே மெதுவாக தான் போடணும். அப்போ தான் நம்ம போடுற ஷேப் கரெக்டாக வரும். மெஹந்தியை நல்லா லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடணும். ரொம்ப போல்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டோன்னா அந்த ஷேப்பே ரொம்ப டார்க்காக தெரியும். செகண்ட் 2 லெட்டரை அப்படியே திருப்பி போடணும். ஒரு டிசைனை நம்ம போட்டு போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸே ஆகும். போடும் போது ஃபஸ்ட்டு ஷேப்பை போட்டுட்டு கேப் இருக்கிற இடத்துல தான் நம்ம கடைசியாக ஃபில் பண்ணிக்கலாம். தேர்டு 3ன்ற நம்பரை போட்டுக்கணும். ரெண்டு சைடுமே எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக வரணும். நம்ம அந்த லெட்டர் நம்ம போடுறோன்னா அந்த ரெண்டு எட்ஜஸுமே நம்மளுக்கு சேமாக தான் வரணும். போட்டதுக்கு அப்புறமா அதை டார்க் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து ஆர்ட் ஷேப்பில் பாதி ஆர்ட்டை தான் போடணும். அந்த ஷேப் எல்லாமே ஃபஸ்ட்டு மேலேருந்து தான் கீழே வரணும். நம்ம ஒரு ஷேப் போடுறோன்னா போட்டதுக்கு அப்புறம் டார்க் பண்ணிட்டு தான் அடுத்த ஷேப்புக்கே போகணும். ஃபிஃப்த்து 3ன்ற நம்பரை போட்டுக்கோங்க. இது அதே மாதிரி தான், ஆனால் மேலே இருக்கிற வளைவு சின்னதாகவும் கீழே இருக்கிற வளைவு பெருசாக போடணும். போட்டதுக்கு அப்புறம் நம்ம டார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஸ் லெட்டரில் எப்படி மாங்காய் டிசைன் போடணும்னா ஃபஸ்ட்டு எஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எட்ஜு அப்படியே ஸ்ப்ரில்லாக போட்டுக்கணும். அதாவது நம்ம ரவுண்டை போட்டுட்டு சென்டரில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எட்ஜு அப்படியே கீழே ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் சிம்பிளான ஒரு மாங்காய் டிசைன். நெக்ஸ்ட்டு 2 நம்பரில் எப்படி மாங்காய் டிசைன் போட்டோன்னா ஃபஸ்ட்டு தலைக்கீழே 2 போட்டுக்கணும். கீழே இருக்கிற எட்ஜில் நம்ம ஸ்ப்ரில்ல போட்டுட்டு மேலேருந்து அப்படியே கீழே ஜாயின் பண்ணிக்கணும். போட்டதுக்கப்புறம் நம்ம டார்க் பண்ணணும். மூணாவதாக 3ன்ற நம்பர்லேயே எப்படி மாங்காய் டிசைன் போடணுன்னா ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எட்ஜு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கீழே அப்படியே ஸ்ப்ரில்ல போட்டுக்கணும். அதாவது மேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கீழே ஸ்ப்ரில்ல போட்டு நடுவில் எப்போவுமே டாட் வச்சுட்டு தான் நம்ம ஸ்ப்ரில்ல போடணும். ஃபோர்த் ஆர்ட் ஷேப் போடணும். எப்படி ஈஸியாக போடணும்னா ஃபஸ்ட்டு ஒன் பாதி ஆர்ட் ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாதி ரைட் சைடில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் நம்ம டார்க் பண்ணணும். ஆர்ட் ஷேப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே எப்போவுமே சேமாக தான் வரணும். நம்ம போடும்போது நம்ம பார்த்து தான் போடணும். அடுத்ததாக 3ன்ற நம்பரை போட்டுக்கணும். இந்த 3லேயே நம்ம எப்படி போடணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற எட்ஜிலே ஸ்ப்ரில்ல நம்ம போட்டுக்கணும். நம்ம ரவுண்டை போட்டுட்டு சென்டரில் நம்ம டாட் வச்சுட்டு மேலே இருக்கிற எட்ஜிலேருந்து அப்படியே கீழே ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஒரு லெட்டரும் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு மாங்காய் டிசைன் வரும். மெஹந்தியை ஒரு சைட்லேயும் நம்ம லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம போட்டுகிட்டே வரணும். எஸ்ன்ற சிம்பிளில் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸில் எப்படி போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th டிசைனில் நம்ம எக்ஸுன்ற லெட்டரை நம்ம போட்டுக்கணும். போடும் போது ரெண்டு எட்ஜஸுமே சேமாக தான் வரணும். நெக்ஸ்ட்டு அதே எக்ஸை வச்சு வேறு ஒரு மாங்காய் டிசைன் எப்படி போடுறதா நம்ம பார்க்கலாம். எல்லா டிசைனுக்கும் நம்ம மெஹந்தியை லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் போடணும். இல்லாட்டி அந்த டிசைனே ரொம்பவே டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு ஆர் லெட்டரில் எப்படி போடுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஸ்மால் லெட்டர் ஆரை போட்டுக்கணும். அதை போடும் போது ரெண்டு எட்ஜஸுமே சேமாக வரணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் போடுற மாதிரி அப்படியே வளைவாக ஒரு கோடை போட்டுக்கோங்க.
இதுலேயே வந்து நம்ம வந்து மாங்காய் டிசைன் வந்து போடலாம். போட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லா எட்ஜஸுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து டார்க் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து 9th டிசைன் மாதிரி தான், ஆனால் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து வளைவு வந்து போடணும். நம்ம போடும் போது அந்த வளைவு வந்து அப்படியே கரெக்டாக வந்து போட்டு தான் போடணும். நம்ம லைட்டாக போட்டதுக்கு அப்புறமா கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுன்ற லெட்டரில் எப்படி மாங்காய் டிசைன் போடலான்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸை வந்து போட்டுக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற பாதியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எட்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரில்ல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்ம வந்து டாட்டு வந்து வைக்காமையும் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அதே மாதிரியும் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து அதே எக்ஸில் வந்து எப்படி வந்து மேங்கோ டிசைன் போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம போடும் போது 2 எட்ஜுமே வந்து நம்ம வந்து சேமாக வரணும். போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கிற எட்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரில்ல வந்து போட்டுட்டு 3ன்ற நம்பரை வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வந்து அதே மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம போடும்போது 2 சைடுமே வந்து கரெக்டாக வரணும். இந்த டிசைன் வந்து போட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்ப்ரில்லும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இருக்கான்ட்டு அப்படியே நம்ம வந்து டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ன்ற லெட்டர்லேயே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து சில நேரத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம போடும் போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரைட்டில் போய் முடிக்கும். நம்ம டிசைன்ஸ் எல்லாம் போடுறோன்னா நிறுத்தி நிதானமாக தான் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப்பே வந்து ஒழுங்காக வரும். அடுத்ததாக 9th டிசைன் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு வளைவு வந்து போட்டுக்கோங்க. நம்ம எப்படி வளைக்கணும்னா ரைட் சைடில் தான் வளைக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எட்ஜு வந்து அப்படியே கீழே வந்து ஒரு ஸ்பிரில் மாதிரி நம்ம வந்து போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம அந்த டிசைன் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து லெஃப்ட் சைடில் வளைச்சிட்டு எப்படி வந்து நம்ம மாங்காய் டிசைன் போடணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு வளைவு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே ஒரு ஸ்ப்ரில்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே கீழே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இது ஒரு சிம்பிளான ஒரு மாங்காய் டிசைன். இன்றைக்கி வந்து எப்படி லெட்டர்ஸ்லேயே வந்து எப்படி மாங்காய் டிசைன் வந்து போடுறது தான் இன்றைக்கி வந்து பார்த்தோம். யாருன்னா வந்து இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.